அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது ஹனுமன் ஜெயந்தி 2024 ஹனுமன் ஜெயந்தியை பற்றி பார்க்கலாம். ஹனுமன் அவர்கள் மார்கழி 15ஆம் நாள் அமாவாசை அன்று பிறக்கிறார். அவருக்கு சிறுவயதிலேயே வல்லமையற்ற பலமும் வீரமும் ஆற்றல் மிகு அறிவும் உள்ளது. அவர் தனது சிறு வயதிலேயே மிகப்பெரிய ராமன் பக்தனாக விளங்கி வந்துள்ளார். இப்போது ஹனுமனை எப்படியெல்லாம் ஹனுமன் ஜெயந்தி அன்று வேண்டிக் வைக்கலாம் என்பதை பார்க்கலாம். வெற்றிலை மாலை. நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் எதிலாவது ஒன்றை செய்து அதற்கான ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்து கொள்கிறீர்கள் என்றால் வெற்றிலை மாலையை சாற்றலாம். எத்தனை வெற்றிலை சாற்ற வேண்டும்? 54 வெற்றிலைகளை சாற்றி மாலையாக கோர்த்து சாற்றலாம். பிறகு உடம்பிலோ அல்லது காயப்பட்ட இடங்களிலோ தீராத நோயால் நம்ம காப்பு கொள்வதற்கு வெண்ணெய் காப்பு சாற்றலாம். பிறகு மன கஷ்டம், மன வலிமை, மன உளைச்சல், இது மாதிரி மனநோய் சம்பந்தப்பட்டமான நோயிலிருந்து காப்பதற்கு துளசி மாலையை சாற்றி 1-2 நெய் விளக்கு தீபங்கள் ஏற்றி வந்தால் நம்மளுடைய மன வலிமையிலிருந்து பிரச்சனை நம்மளை ஹனுமன் நான் இருக்கிறேன் உமக்கு என்று காற்றி அருள் புரிவார். இதுபோக ஆலயங்களில் சென்று விளக்கு ஏற்றி நமக்கு வேண்டியதுகளை ஒரு பழமோ காயோ வெற்றிலை மாலையோ சாற்றி சரியாக 24 மணி நேரம் அல்லது 24 நிமிடங்கள் அமர்ந்து அவரிடம் பிரார்த்தித்து வர வேண்டும். ஏனென்றால் அவர் சீற்றுமிக்க அந்த 24 எண்ணை பிரித்துள்ளார். ஆஞ்சநேயர் மந்திரம். ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத்தே. ஏராளமான பெயர்கள் உள்ளன. ஹனுமன், ஆஞ்சநேயன், சிரஞ்சீவி, ஆஞ்சநேய பவ இப்போன்ற பல பெயர்கள் உள்ளன. சீதா தேவியால் இவர் அன்போடு சிரஞ்சீவியாய் வாழ்க என்று அவரை வாழ்த்தியதால் அவருக்கு சிரஞ்சீவி என்ற பெயரும் உண்டு. திருமாலுடைய சிறிய திருவடி என்றும் அவரை போற்றி வாழ்கின்றனர். ஹனுமன் ஜெயந்தி டிசம்பர் 30, 2024 காலை 5 மணி முதல் மறுநாள் டிசம்பர் 31 காலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இதில் அமாவாசையின் கணக்கு மதியமிலிருந்து, அதாவது டிசம்பர் 30 மதியத்திலிருந்து டிசம்பர் 31 மதியம் வரை உள்ளது. மென்மேலும் இது போன்ற பக்திகளையும் கடவுள்களின் சிறப்பம்சங்களையும் தெரிந்து கொள்வதற்கு செல்வா ஸ்கந்தா பக்தி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.